கோமாரி நோய் தாக்கம் இருந்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதை எப்படி சரி குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்ப முதல்ல மாட்டுக்கு கோமாரி நோய் அப்படின்றது ஒரு வைரஸால தாக்குற நோய். அது என்ன பண்ணோம்னா, இப்ப நம்ம நிறைய மாடு வச்சிருந்தோம்னா ஒரு மாடுல இருந்து அடுத்தடுத்த மாடு இதுப்பா தாக்கும். அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கால் இடுக்கங்கள்ல வாயிலெல்லாம் வந்து கொப்பளம் மாதிரி வரும். அந்த கொப்பளம் அடுத்து ஒரு புண்ணு மாதிரி இதாயிரும். இதனால என்ன ஆகும்னா, மாடு இந்த மாதிரி இப்ப நீங்க போட்டிருக்க இதெல்லாம் சாப்பிடாது, தண்ணி சரியா குடிக்காது, இதெல்லாம் பண்ணாது ஒழுங்கா. வாயில இருந்து எச்சியா இதா பண்ணும். பால் கறக்கிறது சரியா இதா இருக்காது. மொத்தமாவே அந்த மாடோட இதுவே வாழ்நாள்ன்றதே கம்மியாகிற மாதிரி ஆயிடும். இப்ப அதுக்கு நம்ம ஒரு இயற்கை முறையா இது பண்றதுதான் இந்த இது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய் இது எப்படி நம்ம இது பண்ணலாம் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்லயே நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா தேங்காய் ஒண்ணு, அப்புறம் மஞ்சள் ஒரு 10 கிராம், கொஞ்சம் அளவுல செய்யறதுக்கு இந்த அளவுல செய்யறதுக்கு இதெல்லாம் சொல்றேன். மஞ்சள், அப்புறம் ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் வெல்லம், கருப்பட்டி வெல்லம், இதெல்லாம் வந்து முதல்ல மொத்தமா அரைச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒன்னா கலந்துக்கணும். கலந்து மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி 5 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நோயினால பாதிக்கப்பட்ட மாடுக்கு நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாள் கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குணமாகும். இப்படி இயற்கை முறையா இது அப்படியே குணப்படுத்துறது. முதல்ல இதெல்லாம் பண்ணும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட மாடை மட்டும் தனியா இது பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்த இதுக்கு பரவாம பால் மூலியமாவும் பரவும். அதனால நம்ம முதல்ல தனிமையா ஆக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்து தொடர்ந்து அதை கொடுத்துட்டே வந்தோம்னா மாடு அந்த நோயில இருந்து வாயில நார்மலா நம்ம மாத்திரை எப்படி நம்ம கொடுப்போம், மாத்திரை மட்டும் தலையை இது பண்ணி மாத்திரை, அதே மாதிரியே தலையை மட்டும் இது பண்ணி இதை அப்படி கொடுத்தோம்னா அதோட சரியாகும்.